தொடர்ந்து நிறைவு கருத்தை முத்தாய்ப்பாக முன்வைக்க திரு ஜெகதீச பாண்டியன் அவர்களை பேச அன்போடு அழைக்கிறேன். திமுக காரங்களாக இருந்தாலும் சரி, திமுக சார்புடைய கருத்து கொண்டவங்களாக இருந்தாலும் சரி, முழு பூசணிக்காயும் சோத்தில் மறைக்கிறதே இவங்க வேலை. அந்த காலத்திலேருந்து ஏதோ பிஜேபியை நாங்கள் தான் இந்த தமிழ் மண்ணில் நாங்கள் கட்சி ஆரம்பித்தே 2 வருஷம் தான் ஆகுது. வாஜ்பாயை இங்கே கொண்டு இந்த மண்ணிற்காக 9 ஆண்டு காலம் சிறையிலிருந்து வெள்ளைக்காரன் தன் மீசை முடியை பிச்சு எரிந்ததிலிருந்து மீசை வளர்க்காமல் பொது உடைமை சிந்தனையை இந்த தெருவெல்லாம் தூக்கி சுற்றிய நல்ல கண்ணுவை தோற்கடித்ததே நீங்கள் தான் ஐயா. பிஜேபியின் துணை கொண்டு சிபி ராதாகிருஷ்ணனுக்கு எதிராக நிறுத்தி வைத்து கோயம்புத்தூரில் தோற்கடித்தது யார்? தமிழக வெற்றி கழகமா, திராவிட முன்னேற்ற கழகமா? நாங்களாக கொண்டு வந்தோம். அவன் 3 எம்எல்ஏ இருந்தான். 4 எம்எல்ஏவை இந்த மண்ணில் உருவாக்கி ஹெச் ராஜாவையும் ஜெயிக்க வைத்தது நீங்கள் தான் ஐயா. நீங்கள் எங்களை பார்த்து சொல்கிறீர்கள். இதை எதிர்த்து நான் சொல்லவில்லை. இந்துத்துவாவில் கரைந்த திமுக என்று கி வீரமணி ஐயா ஒரு புத்தகமே எழுதியிருக்கிறார். எப்படி வாஜ்பாயை தலைவர் ஐயா கலைஞர் அவர்கள் ரைட் பர்சன் ராங் பார்ட்டினர், அது மாதிரி என் தம்பி கார்த்திக் ரைட் பர்சன் ராங் பார்ட்டினர் இருக்கார். பாவம் ஒன்று சொன்னார். அவர் தலைவர் சொல்கிறார், ஓட்டு போட்டவன் நடிகன் யாருன்னு தெரியாத, தலைவன் யாருன்னு தெரியாத, ஓட்டு போட்ட தருதலைங்கிறார். மக்களை பார்த்து தருதலைங்கிறார். பரவாயில்ல தம்பி, அந்த கட்சியிலேருந்து நாகரிகமாக பேசுகிற ஒரே ஆள் தம்பி தான். அதுதான் ஓட்டு போட்ட மக்களுக்கு நன்றின்னு முடித்தார். பிஜேபி 29 மே 2022 ஆட்சியில் இருக்காங்க. திராவிட முன்னேற்ற கழகம் ஐயா கலைஞரனுடைய சிலையை கொண்டு வெங்கையா நாயுடுவை கொண்டு திறந்தது யார்? அவர் பிஜேபி இல்லையா? இல்லை எங்கள் அண்ணன் சீமான் போல் நயினார் நாகேந்திரன் எங்கள் மாமான்னு சொல்கிறீங்களா? இல்லை, கொண்ட கொள்கையில் அண்ணனாக இருந்தாலும் தம்பியாக இருந்தாலும் வேறன்னு சொல்லிட்டு நயினார் நாகேந்திரன் என் மாமன், பொன் ராதாகிருஷ்ணன் என் அண்ணன். என்னையா அது? கேட்டால் உறவு வேறு. அது எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணுறதில்ல. சொந்த கட்சியில் இருந்து வெவ்வேறு கொள்கையின் காரணமாக பிரிந்தால் அவர்களெல்லாம் துருவாக்கி பேசிக்கொள்ளக்கூடாது. ஆனால் இந்த மானுடகுல எதிரின்னு பேசிக்கிட்டு மாமா நயினார் நாகேந்திரா என்ன கட்சி, என்ன கொள்கை? இன்று ஒரு கொள்கை தவறாக தெரியும், நாளைக்கு சரியாக தெரியும். என்ன புது தத்துவமா இருக்கு? இல்ல, சிஎம் விஜய் கூட தான் தம்பிங்கிறாரு. என்ன செய்யணும்? எப்ப சொன்னாரு? தான் சீட்டு கொடுப்பா எப்படியாவது ஜெயிச்சு அவரை முதலமைச்சராக நினைக்கும் போது என் தம்பி துணை முதலமைச்சர் ஆனந்த விகடனில் ஒரு படம் போடுறான். யார் இவர்? என் தம்பி வந்த துணை முதல். யாரு யாருக்கு தர்றது? என்ன நகைச்சுவையா இருக்க கலை. இப்ப ஒன்று இந்த பக்கம் நின்று, இல்லைன்னா அந்த பக்கம் நின்று லாரி அடிச்சு செத்து போவ. முதல்ல நீ எந்த பக்கம் நிற்கிற? என்னப்பா நகைச்சுவையா இருக்கா? இன்னைக்கு தமிழ்நாட்டில் அரசியல்லே ஒரு நகைச்சுவை நடத்திக்கிட்டு கொண்டிருக்கிறது அவர் தான். வந்தாவே சிரிக்கிறான். ஒரு காலத்தில் புரட்சி கனலாக தனலாக இருந்தெல்லாம் கேட்டு இன்னைக்கு ரொம்ப அது சொல்லக்கூடாது. ஏன்னா எங்களுக்கு அரசியல் எதிரி திமுக தான். நீங்கள் இடையில் அங்கிட்டு இங்கிட்டும் ஓடிட்டு இருக்கக்கூடாது. உங்களை யாரையும் கவனிக்கிறதே இல்லை. நான் பல முறை சொல்லியிருக்கேன். போன இதில் கூட இங்கே தாவேகா கூப்பிடுறீங்க, அங்கே திமுக இருக்குது. போன கூட்டத்தில் அண்ணா திமுக இருக்குது. அடுத்தது நீ யாரை கூப்பிடணும்? பிஜேபி கூட கூப்பிடலாம், அவன் ஒரு எம்எல்ஏவாவது இருக்கான். இல்லை பாமக 3 எம்எல்ஏ இருக்கான், அவனை கூட கூப்பிடலாம். தம்பி சொன்ன மாதிரி எந்த காலத்திலையும் தான் ஜெயிக்க வேண்டும் என்று விரும்பாத ஒருவர்கள் உட்கார்ந்து கொண்டு எங்களை பார்த்து விமர்சிப்பது இருக்கிறதே. எங்கள் பாட்டன் ராஜராஜ சோழன் கட்டி 1000 ஆண்டுகளாக உயர்ந்திருக்கிற கோபுரம் கூட 6 ஆண்டில் கட்டி முடிக்கப்பட்டது. இவங்க திமுக வள்ளியா அத்தனை வருஷம் கழிச்சுங்கிறாங்க. 49 ஆரம்பித்த திமுக 57 15 இடத்தில் கணக்கை துவக்கி விட்டது. 62 50 இடத்தில் வெற்றி பெற்று விட்டது. 67 ஆட்சி பிடித்து விட்டது. எல்லாம் படிப்படியாக வந்தார்கள். ஆரம்பித்த 2 ஆண்டுகளில் மக்களுடைய மனத்தில் இதயத்தை கொள்ளை கொண்டு ஆட்சி பிடித்த கட்சி தமிழக வரலாற்று, அதுவும் கூட்டணி இல்லாமல் ஒரே கட்சி தமிழக வெற்றி கழகம். மக்களின் மனங்களை வெல்லாமல் எப்படி வர முடியும்? நீங்கள் பேசினீர்கள், அத்தனை ஆண்டு காலம் பேசினீர்கள். ஆனால் நீங்கள் யாரும் மக்களுக்கு புரிந்த மொழியில் பேசவில்லை. மக்களுக்கு புரிந்த மொழியில் பேசிய ஒரே கட்சி தமிழக வெற்றி கழகம். அதனால் தான் 1,72,00,000 மக்களுடைய இதயங்களை வென்றிருக்கிறோம் நாங்கள். தம்பி சொன்னார், எங்கள் அண்ணன் முஸ்தபா எல்லா கூட்டத்துக்கும் பேசினார், அவருக்கு ஒரு சீட்டு தரலன்னு. இதை சொல்லும்போது தம்பிக்கு வருத்தமாக கூட இருக்கும்.
ஏனென்றால் நாங்கள் 15 ஆண்டு காலமாக இணைந்து பயணித்தவர்கள். இவர் வேறொரு கட்சியில் இருந்து கொண்டு தாவேக்காவுக்கு பேசிக் கொண்டிருந்தார். அவரை அழைத்து ஒரு சீட்டை கொடுத்து அழகு பார்த்தது தமிழக வெற்றி கழகம், வெற்றி பெற வைத்தது. ஆனால் இந்த திமுக கட்சி ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாகவே இந்த கட்சியினுடைய முகமாக, இளைஞர்களுடைய முகமாக நீ எத்தனை கூட்டங்களில் பேசியிருக்கிறாய் என்று உனக்கு தெரியும். ஏன் தம்பி உனக்கு சீட்டு கொடுக்கவில்லை? அதுதான் திராவிட முன்னேற்ற கழகம். உழைத்தவரை உதாசீனப்படுத்துவது. என்ன சனாதானம்? சனாதானம்னா என்ன? பிறப்பின் அடிப்படையில் பேதம் கற்பித்து பிறப்பின் அடிப்படையில் பதவியை அறிவிப்பதுதான். இந்த நிலை மாறாது, இனிமேல் மாற்ற முடியாது என்பதுதான் சனாதனம். ஆனால் சனாதனத்தை தூக்கி பிடிக்கிற இந்தியாவில், தமிழ்நாட்டில் காஞ்சி சங்கராச்சாரியார் மடத்தில் கூட சந்திரசேகர சுவாமிகள், ஜெயேந்திர சுவாமிகள், இப்போ ஒருத்தர் ராகுல் சர்மா, டிராவிட்னு எல்லாம் மாறிட்டாங்கய்யா. 70 ஆண்டு காலமாக, 60 ஆண்டு காலமாக ஒரே குடும்பம் பொறுப்பில் இருக்குதே, இது சனாதனமா இல்லையா? சரி, நீங்க கூட்டணியில இருக்க காங்கிரஸ் கட்சியில யார் யாரெல்லாம் இருக்கா? கூட்டணி கட்சின்னு சொல்லிட்டீங்க. இன்னொரு கட்சியினுடைய பொறுப்பில் போய் அவர்கள் உரிமையில் தலையிடுகிற அளவுக்கு நாங்கள் சர்வதிகாரி கிடையாது. நான் பேசுவது உங்கள் கட்சியில். சனாதனம் என்பது என்ன? இதுதான். ஆனால் எங்கள் கட்சியில் எங்களுடைய தலைவர் ஜோசப் விஜய் அவர்களின் கடம் பிடித்து 30 ஆண்டு காலமாக கூட இருந்து உழைத்தவனை எல்லாம் முதியோர் இல்லமாக இருந்த சட்டமன்றத்தை இளையோர் இல்லமாக மாற்றி காட்டியிருக்கிறோமே, இதுதான் புரட்சி. அதாவது இந்தி போராட்டத்தை பற்றி தம்பி சொன்னார். தமிழ்நாட்டில் இந்திக்கு ஆதிக்கமாம், எல்லோரும் மாறுங்கள் நாட்டினரே, செந்தமிழுக்கு தீங்கு வந்த பின்னும் இந்த தியாகம் இருந்தும் ஒரு லாபம் உண்டு என்று எரித்து செத்து போனானே தன்னுரை தியாகம் செய்து கட்டி எழுப்பப்பட்ட இயக்கம். ஆனால் நீங்கள் என்ன சொன்னீர்கள்? ஏன் தயாநிதி மாறனுக்கு சீட்டு கொடுத்தீர்கள் என்று சொல்லும்போது அவனுக்கு இந்தி தெரியும், அதனால நான் அனுப்புறேன்னு சொன்னீங்களே, இதுதான் நீங்கள் தமிழ் வளர்த்த லட்சணமா? சொல்லுங்க. நான் சொல்லல, தமிழ் உங்களை தோற்கடிக்கும் என்று தம்பி சொன்னார். நானும் அதை தான் சொல்கிறேன். தமிழும் தமிழனும் கட்டாயமாகத்தான் திமுகவை தோற்கடித்தார்கள். 2009 என் இனம் செத்து அழிக்கப்பட்ட போது 2.25 லட்சத்தின் பிணத்தை 40,000 மாவீரர்களையும் பார்த்து கொண்டு நீங்கள் அந்த மே 18ஆம் தேதி ஒரு பக்கம் அந்த போராளியினுடைய முகமும், இன்னொரு பக்கம் நீங்கள் சக்கர நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டு உங்கள் பேரன் பேத்திகளுக்கு வாய்ப்பு கேட்டு அலைந்த போதே தமிழன் முடிவு செய்தான், இனிமேல் திமுகவை கலைஞர்கள் உயிரோடு இருக்கிறவரை ஆட்சி கட்டில் அமர வைக்க முடியாது என்று. கலைஞர் இறந்தார். இறந்தபோது இடத்துக்கு போராடினார். நீங்கள் அன்று இடத்துக்கு போராடி இருந்தால் உங்கள் இடத்துக்கு போராட வேண்டிய சூழலை வந்திருக்கிறது. நானும் அதுதான் சொல்கிறேன். கட்டாயமாக தமிழும் தமிழர்களும் மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல் நீங்கள் இதே பேர் பேசிக் கொண்டிருந்தால் இந்த 5 ஆண்டு காலம் இல்ல, வருகிற அத்தனை காலமும் தமிழனும் தமிழர்களும் உங்களை தோற்கடித்துக் கொண்டே இருப்பார்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி திரு ஜெகதீச பாண்டியன்.